பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்லை மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து எங்களோட குரல் கொடுத்து தான் இருப்போம். என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிடணும் தேவையில்லை, பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது. எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நிருபர்கள் போயிட்டு நம்முடைய மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவரோட மைக்கு நீட்டுறாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக இடி ரைடு விட்டுட்டு இருக்காங்களா, இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்ப அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் இடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோன்றார். ஆனா அவர் சொல்லும் போது மூஞ்சி மட்டும் வெறப்பா இருக்கு, கீழே எல்லாம் ஆடுது. கட 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 வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, பேஸ்மெண்ட் வீக்கு தான் மேலதான் ஸ்டாங்கி பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி அப்படி கட கட கடன்னு ஆடுது. ஆனா இவங்க வீரவசனம் பேசுறதே இவங்களுடைய வழக்கமா போயிடுச்சு. இன்னொன்னு சொல்றாரு, நான் கலைஞருடைய பேரன், அதனால் நான் யாருக்கும் போயிட மாட்டேன்றாரு. இப்ப இவங்க அதாவது அதிமுக பார்த்து திமுக கேட்கும் அடிமை கட்சி, இது பிஜேபியினுடைய அடிமை அப்படின்னு. ஆனா உண்மையான காங்கிரசினுடைய அடிமை திமுக, காங்கிரசினுடைய அடிமை. ஏன்னா இன்றளவு 2G வழக்கினுடைய அந்த எங்கெங்க என்னென்ன தவறு பண்றாங்க அத்தனையும் காங்கிரஸ் கையில இருக்கு. அதனாலதான் இவங்க ஆட்சியில இருக்க காலகட்டத்திலேயே கீழ்மாடியில பேச்சுவார்த்தையும் மேல் மாடியில இடி ரைடு நடந்துட்டு இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில. அப்ப யாரு அடிமை பாருங்க இவங்க. ஆனா பேசும்போது வீரவசனம் பேசி அதிமுக அடிமை கட்சி, அதிமுக பிஜேபி அடிமை கட்சி. உண்மையான அடிமை கட்சி யாரு? காங்கிரசுக்கு திமுக அடிமை. இன்றளவுக்கு காங்கிரஸ் இல்லாம நிக்க சொல்லு, ஒரு எலெக்ஷன்ல அவங்களை கழட்டி விட சொல்லு. ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் தமிழகத்திலே எங்க எண்ணக்கூடிய அளவு கூட இல்ல. ஆனா அவர்களுக்கு 10 சீட்டு வழங்கியிருக்காங்க. காரணம் என்ன? இன்றளவுக்கும் காங்கிரசுக்கு திமுக அடிமை. காரணம், இவர்கள் செய்த தப்பு அத்தனையும் அவர் கையில இருக்கு. அதனால் இவர்களுக்கு சீட்டு வழங்கவில்லை என்றால், இவர்கள் கேட்க சீட்டை கொடுக்கலன்னா அவங்க 2G மீண்டும் தட்டி ஒப்படைச்சிருவாங்க. அதனால பயந்துகிட்டு இன்றளவுக்கும் காங்கிரசுக்கு அடிமையான கட்சியாக திமுக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, அதிமுக பார்த்து இது அதிமுக அடிமை கட்சி, மோடி காலில் வந்து கிடக்குறாங்க, அமித்ஷா காலில் வந்து கிடக்குறான்றாரு. ஆனா உண்மையிலேயே நீங்க எல்லாம் நல்லா சிந்திச்சு பார்த்தால் தெரியும், யார் காலில் விழுந்து இதுவரைக்கும் கிடக்குறான்றார். எத்தனை ஆண்டு காலம் காங்கிரசினுடைய மிகப்பெரிய அடிமைகள் இந்தியாவிலேயே நம்மளுடைய திமுக தான், மு.க. ஸ்டாலின் தான். ஒரு எலெக்ஷன்ல பிரிஞ்சு நிக்க சொல்லுங்க, அவங்க அத்தனை ஆதாரத்தையும் ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் இன்றளவுக்கு இல்லாத காங்கிரசுக்கு, தமிழகத்தில் இல்லாத காங்கிரசுக்கு 10 சீட்டு வழங்கி அவர்களுக்கு இந்தியாவிலேயே அதிகமான தொகுதிகளை பெற்றுத்தர்ற மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருந்துட்டு இருக்குன்னா, இதுக்கு முழுக்க காரணம் இந்த திமுக திராவிட அரசு பயந்துகிட்டு காங்கிரசுக்கு அடிமையாக இன்றளவுக்கு சீட்டு வழங்கி கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.